அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனாவின் ராணுவ தளம் அழிவை நோக்கி நகரும் இலங்கை. இதுதான் எங்களது நோக்கம். ஈரானின் கொடுங்கோன்மை அடிமைத்தனம். பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்ட காணொலி. ட்ரம்பின் மிரட்டலுக்கு மத்தியில் தெரிவான ஈரானின் புதிய உச்ச தலைவர். சுரேசாலைக்குள் மறைந்துள்ள பல மர்மங்கள். கைது தொடர்பில் அரசு வெளியிட்ட தகவல். இலங்கை அருகே ஈரான் கப்பல் தாக்குவதற்கு முன் அமெரிக்க படைகளால் 2 சமீட்சைகள். வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையை கடந்து செல்லும் 60,000 கப்பல்கள். போர் நீடித்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனாவின் பாதுகாப்பு தளம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் சர்வதேச நிறுவனங்களின் 2 அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர் அசங்க அபேகுணசேகர தெரிவித்துள்ளார். இவர் புவிசார் அரசியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர், வருகை தரும் விரிவுரையாளர், ஆசிரியர், கட்டுரையாளர், ஜெஸ்தியாங் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட ஆலோசகர், உறுப்பினராக கல்வி ஆலோசனை குழுவில் பதவிகளை வகிக்கின்றார். இவர் எழுதிய நூலான விஷன் ஆஃப் சேஞ்ச் என்கின்ற ஆங்கில புத்தகத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நூல் சிங்கப்பூரில் உள்ள மிகப்பெரிய அச்சக நிறுவனம் அச்சிட்டு வெளியிட்டுள்ளது. குறித்த நூலில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ராண்ட் கார்ப்பரேஷன் அமெரிக்காவில் உள்ள தேசிய பாதுகாப்பு மற்றும் வலய பாதுகாப்பு தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் ஒரு நிறுவனமாகும். அந்த நிறுவனம் செய்த ஆராய்ச்சி அறிக்கை மற்றும் 8 ஆராய்ச்சி அறிக்கைகளை ஆராய்ந்தே இதை நான் எழுதுகின்றேன். 8 ஆராய்ச்சிகளில் கட்டாயம் இலங்கையில் சீனாவின் ராணுவ பாதுகாப்பு தளம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ரெய்டோவில் குறிப்பிடப்படுவது என்னவென்றால் டியர் 2 என குறிப்பிடப்படுகின்றது. அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்று ரெய்டோ குறிப்பிடுகின்றது. ஆனால் ரெய்டோ ஆராய்ச்சி அறிக்கை குறிப்பிட்ட டியர் 1 என தெரிவிக்கின்றது. திபேத்தில் அமைந்துள்ள சீனாவின் ராணுவ தளத்தின் பின்னர் தென்கிழக்கு ஆசியாவில் அமைக்கப்படும் என நான் நினைக்கின்றேன். கம்போடியாவுக்கு அருகாமையில் இருக்கும் ரேயன் போர்ட்டில் ரேயன் துறைமுகத்தில் அமைக்கப்படும் என ரென்டோ அறிக்கையில் டியர் 1 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சமுத்திரத்தில் சீனா ராணுவ தளம் அமைக்கும் என்றார். தெற்கிழக்கு ஆசியாவின் பின்னர் அம்பாந்தோட்டையில் அமைக்கப்படலாம் என்றும் குறிப்பிட்டார். ஈரானிய மக்கள் ஆட்சிக்கு எதிராக எழுந்து நிற்குமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கோரிக்கை விடுத்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ள காணொலி ஒன்றில் சினிமா, இசை மற்றும் ஈரானிய சிங்கம் மற்றும் சூரிய கொடியையும் இஸ்ரேலின் கொடிகளையும் அசைத்து மக்கள் ஒன்று கூடும் காட்சிகள் உள்ளன. அதில் நெத்தன்யாகு தனது நாடு ஈரானை கொடுங்கோன்மையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர எழுந்து நிற்பது இறுதியில் ஈரானியர்களின் கையில்தான் உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உண்மையின் தருணத்தில் நீங்கள் எழுந்து நின்றால் இஸ்ரேல் ஈரானும் மீண்டும் துணிச்சலான நண்பர்களாக மாறும் நாள் வெகு தொலைவில் இருக்காது என்று நான் நம்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நெத்தன்யாகு உள்ளிட்ட இஸ்ரேலிய அதிகாரிகள் நடந்து வரும் மோதல் ஈரானின் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்று நம்புவதாக பகிரங்கமாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மொஸ்தாஃபா ஹமீனியை வாழ்த்தி ஈரானின் புதிய உச்ச தலைவராக அவரை அங்கீகரித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது. அரசு ஊடகத்துக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹமீனிக்கு மனப்பூர்வமாக மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் விசுவாசத்தை அறிவிப்பதாகவும் அவரது உத்தரவுகளை கவனித்தும் கேட்டும் அவற்றை நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது. 88 உறுப்பினர்களை கொண்ட அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் மூலமாக ஹமீனி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இஸ்லாமிய அமைப்பின் பயணம் ஒருபோதும் நிற்காது என்பதையும் புரட்சி மற்றும் இஸ்லாமிய அமைப்பு தனிநபர்களை மட்டும் சார்ந்ததல் என்பதையும் அனைவருக்கும் நிரூபித்துள்ளது என்று ஐஆர்ஜிசி மேலும் கூறியுள்ளது. ஈரானின் அரசியல் உயர்மட்டத்தில் முஸ்தாஃபா ஹமீனி என்ற பெயர் பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகின்றது. இது சாத்தியமா இல்லையா என்ற விவாதமும் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. ஒரே குடும்பத்தில் அதிகாரம் தொடர்வது மன்னராட்சியைப் போல தோற்றமளிக்கலாம் என்பதால் அது நடக்காது என்று பலரும் நினைத்திருந்தனர். ஆனால் அவரது தந்தையான அயதுல்லா அலி ஹமீனி கொல்லப்பட்டுள்ள புதிய சூழ்நிலை காரணமாக முஸ்தாஃபா ஹமீனியின் அதிகாரத்தில் உயர்ந்து ஈரானின் புதிய உச்ச தலைவராக வர வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்வதில் தாம் ஒரு பங்காற்ற விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார். பழைய தலைமையுடன் தொடர்புடைய ஒருவரை பதவியேற்க அனுமதிக்க தயார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த நபர் முஸ்தாஃபா ஹமீனியாக இருக்கக்கூடாது என்பதில் அவர் தனது தெளிவான எதிர்ப்பை தெரிவித்தார். தற்போது அவர் தனது தந்தையின் வாரிசாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளார். ஹமீனியின் மகன் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதவர் என்று ட்ரம்ப் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் கூறியிருந்தார். மேலும் சில மணி நேரத்துக்கு முன்பாக என் அனுமதி இல்லாமல் யார் பதவியேற்றாலும் அவர்கள் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார்.
இதற்கிடையில் மறைந்த அயதுல்லா அலி ஹமேனியின் இரண்டாவது மகன் புதிய உச்ச தலைவராக உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பே இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது. மறைந்த அயதுல்லாவின் வாரிசாக வருபவர்களை தொடர்ந்தும் குறிவைத்து செயல்படுவோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலிவுக்கு முழுமையான தகவல் தெரிந்திருந்தமைக்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததன் காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சுமார் ஒரு வருட காலம் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்தே சாலே கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த விசாரணை நடவடிக்கைகள் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவருக்கு முன்கூட்டியே முழுமையான தகவல் கிடைத்தமைக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் அவர் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக தீர்மானிக்கப்படும். எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்ட போதிலும் விசாரணைகளுக்கு தேவையான நபர்களை கைது செய்யவும் தடுத்து வைக்கவும் போலீசுக்கு அதிகாரம் உள்ளது. இங்கு அத்தகைய சட்டப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெளிவுபடுத்தினார். இலங்கையின் கடற்பரப்புக்குள் அமெரிக்காவின் டார்பிடோவால் ஈரானிய கப்பல் தாக்குவதற்கு முன்னர் அமெரிக்க படைகள் இருமுறை கப்பல் குழுவுக்கு கப்பலை விட்டு செல்ல உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மார்ச் 4 அன்று இலங்கையை கரையை கடந்து இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா ஒரு நீர்மூழ்கி கப்பலை தாக்கிய ஈரானின் போர்க்கப்பல் INS டெனாயின் கடற்படை உறுப்பினர் கப்பல் டார்பிடாவால் தாக்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் தனது தந்தை தொலைபேசியில் அழைத்து இதனை குறிப்பிட்டுள்ளார் என்று செய்தி வெளியாகியுள்ளது. இரட்டை எச்சரிக்கை வந்தபோதும் INS டெனா கமாண்டர் கப்பல் குழுவினரை கப்பலை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்க மறுத்தார் என்றும் கடற்படை உறுப்பினரின் குடும்பத்துடன் நெருங்கியுள்ள ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அறிக்கை கூறியுள்ளது. கடற்படை உறுப்பினரின் தந்தை சில குழுவினர் கமாண்டாவுடன் வாதமிட்டதாகவும் எச்சரிக்கையின் போது சில குழுவினர் உயிர்காக்கும் படகுகளில் தப்பி சென்றதாக நம்பப்படுகிறது. பின்னர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் எக்ஸ் தளத்தில் கப்பலில் 130 கடற்படை உறுப்பினர்கள் இருந்தனர் என்று பதிவிட்டார். இலங்கையின் கடற்படையினர் ஈரானின் கப்பல் அருகே வந்தபோது கப்பல் மூழ்கி 32 உறுப்பினர்கள் கப்பலின் லைஃப் போட்டில் மிதந்த நிலையில் இருந்தனர். இலங்கை கடற்படையினர் அந்த 32 உறுப்பினர்களை மீட்டதும் கரைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் 208 உறுப்பினர்களை கொண்ட மற்றொரு ஈரானிய கப்பற்படை கப்பல் IRS புஷோர் இலங்கை அருகே வந்தடைந்த நிலையில் அதனை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சமுத்திரத்தில் போர் சூழல் ஒன்று ஏற்படுமாயின் அது இலங்கையை மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஸ்தடி சில்வா தெரிவித்துள்ளார். மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்ற ஹஸ்தடி சில்வா அங்கு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சர்வதேச கடல் பகுதியில் ஆனால் இலங்கையின் கடற்பரப்பில் சற்று வெளியே ஈரானிய கடற்படை போர்க்கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. எவ்வாறாயினும் அந்த தாக்குதலில் எமது பிரத்யேக பொருளாதார கடற்படை பிராந்திய எல்லைகளுக்குள்ளேயே இடம்பெற்றுள்ளது. இலங்கை எப்போதும் ஒரு அமைதியான நாடாகவே இருந்து வருகின்றது. அந்த நிலைப்பாடு தொடரும். மத்திய கிழக்கு போர் சூழல் நாம் யாருக்கும் சார்பானவர்கள் அல்ல. இலங்கை செய்திகள் அந்த வகையில் இப்பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் நாம் வலியுறுத்துகின்றோம். இந்து சமுத்திரத்தில் கப்பல் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பது எமது விருப்பம். பல ஆண்டுகளாக கப்பல் போக்குவரத்தில் பாதுகாப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலமாக இதனை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் நிதானமாகவும் மனித உயிர் குறித்தும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த சமுத்திரத்தின் மோதலை நாம் விரும்பவில்லை. உலகின் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து பாதையில் இருந்து இலங்கை சில கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 60,000 கப்பல் இலங்கையை கடந்து செல்கின்றது. பெருமளவிலானவை எரிபொருள் இதன் வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே இந்த சமுத்திரத்தின் போர் சூழல் ஏற்படும் பட்சத்தில் அது இலங்கையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் குறித்து நாம் கவலையடைகின்றோம். இவ்வாறான மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இவை இலங்கையின் பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அது எம்மை கடுமையாக பாதிக்கும். அது மாத்திரமன்றி மத்திய கிழக்கில் உள்ள இலங்கை பணியாளர்களிடமிருந்து கிடைக்கப்பெறுகின்ற அந்நிய செலாவணி, சுற்றுலாத்துறை என்பவற்றில் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்த போர் சில வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் இது நீடித்தால் நிச்சயமாக எங்களுக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.